ஆக இந்த 48 நாட்கள் விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? முன்பெல்லாம் மாதா மாதம் சன்னதி திறக்காது. அந்த வருடத்திலே ஒரு முறை கார்த்திகை, தை, மார்கழி, தை இந்த மாதங்களில் மட்டும்தான் சன்னதி திறந்திருக்கும் என்பார்கள். 5 நாட்கள் மாதத்திலே 5 நாட்கள் சன்னதி திறப்பது என்பது பிற்காலத்திலே மேற்கொண்டு விட்ட நடைமுறை. ஏனென்றால் பக்தர்கள் கூட்டம் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே என்று செல்ல செல்ல ஐயன் ஐயப்பனிடம் அனுமதி வாங்கி அவர்கள் மாதாந்திர பூஜைக்கு சன்னிதானத்தை திறக்கின்றார்கள். பக்தர்களும் தரிசிக்கின்றார்கள். ஆகவே ஒரு மண்டல விரதம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். ஞானமுத்ராம், சாந்தமுத்ராம், குருமுத்ராம், நமாமியகம் என்று அந்த மாலையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி அவர்களுடைய திருக்கரங்களால் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லது இல்லத்திலே நம்முடைய தாயார் இருந்தால் தாயாருடைய கையாலே அந்த மாலையை ஏற்றுக்கொள்வது சால சிறந்தது. அல்லது கோவிலிலே குருக்கள் அவருடைய திருக்கரங்களால் மாலையை ஏற்றுக்கொள்ளலாம். 54 108 மணிகள் கொண்ட துளசி மாலை அணிந்து கொண்டு இப்போதெல்லாம் தங்கத்திலே கட்டிக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு வசதி இருக்க கட்டிக்கொள்கின்றார்கள். என்றாலும் இந்த தங்கமும் வெள்ளியும் வைரமும் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை ஐயப்ப விஷயத்திலே. காரணம், ஐயன் ஐயப்பன் சந்நியாச கோலத்திலே அங்கே அமர்ந்திருக்கின்றார். அற்புதமாக நமக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவதற்காக வீற்றிருக்கின்ற தெய்வம். ஆடம்பரங்களை ஐயன் ஐயப்பன் விரும்புவதில்லை. ஆடம்பரத்தோடு மிகப்பெரிய பூஜை அதையெல்லாம் ஐயப்பன் கேட்கவில்லை. மனசுத்தியோடு 4 துளசி வாங்கி ஐயன் ஐயப்பனுடைய பாதங்களிலே சாற்றி, சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அடி வைத்திருந்து நான் முன்பே சொன்னது போல் அந்த சரண கோஷம் என்பது நம்முடைய உள்ளார்த்தமாக இருக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அடுத்தவர் கேட்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே இருந்து சரணகோஷம் போட ஐயன் ஐயப்பன் மேசிலிருத்து போவான். நமக்கு அருளை வாரி வாரி வழங்குவான். எனக்கு தெரிந்து ஒரு குடும்பம், அவர்களுக்கு 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தார்கள். ஆனால் 1-2 மருத்துவர்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவரிடம் ஒரு குருசாமி, ஐயன் ஐயப்பனை நம்பு, மாலை போட்டு மலைக்கு போ, நிச்சயமாக உனக்கு குழந்தை பாக்கியம் என்று உண்டு என்று சொன்னார். அவரும் மாலையிட்டு மலைக்கு சென்றார். திருமணமாகி 17 வருடங்கள் கழிந்து 18வது வருடத்திலே அவர் முதல் முறையாக மாலையிட்டு மலைக்கு செல்கின்றார், தனக்கு குழந்தை பேறு வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஐயன் ஐயப்பன் கருணா சமுத்திரம் அல்லவா, 17 ஆண்டுகளாக காத்திருக்கின்றான் ஒரு பக்தன். முதல் முறையாக நம்மை வந்து தரிசிக்கின்றான். அவன் முதல் முறை தரிசித்த போதே அடுத்த வருடமே ஐயன் ஐயப்பன் அவனுக்கு அனுகிரகம் செய்கின்றார். தங்க விக்கிரகம் போல் பெண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை 5 வயது ஆகும்போது அந்த குழந்தையை மலைக்கு அழைத்து வந்தார் அந்த சுவாமி. அங்கே சிறப்பான முறையிலே படிபூஜை செய்து ஐயன் ஐயப்பனுக்கு தன்னுடைய பக்தியை செலுத்தினார். அந்த படிபூஜையிலே அடியேன் பாடுகின்ற பாக்கியம் ஏற்பட்டது. ஆகவே ஐயன் ஐயப்பனை நம்பி சரணடைந்தார். நமக்கு எப்படிப்பட்ட ஜாதக தோஷம் இருக்கட்டும், எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த ஜாதக தோஷத்தை நிவர்த்தி செய்பவன் ஐயன் ஐயப்பன். காரணம், ஐயன் ஐயப்பன் இருமூர்த்திகளின் சங்கமம். ஆகவே ஐயன் ஐயப்பனுக்கு கிரகங்களை கட்டுப்படுத்துகின்ற மகாசக்தி உள்ளது. ஆகவேதான் கிரக தோஷங்கள் நீங்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் சரி, கிரகதோஷங்கள் நீங்க வேண்டும் என்றால் மனமாற ஐயன் ஐயப்பனை சரணடைந்து மாலையிடுங்கள். அவன் கேட்பது ஒன்றே தான். திரும்ப திரும்ப சொல்கின்றேன், உண்மையான விரதம். 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து தரிசித்தால் எப்படிப்பட்ட ஜாதக தோஷமும் நீங்கும். இது நிச்சயமான கண்கண்ட உண்மை. பலர் நான் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக சபரிமலைக்கு செல்கின்ற பாக்கியத்தை ஐயன் ஐயப்பன் எனக்கு அளித்திருக்கின்றான். சாதாரணமாக சொல்வார்கள், மலைக்கு சொல்வதை கணக்கு வைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஐயன் ஐயப்பனுடைய அனுகிரகம் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். நான் இத்தனை வருடம் சென்றேன் என்ற அகங்காரத்துக்காக சொல்லவில்லை. 33 ஆண்டுகளாக அவனுடைய அந்த சபரிமலை மண்ணை மிதிக்கின்ற பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்திருக்கின்றான். இப்படி நம்பி வருபவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற கற்பக தருவவன்.